ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஜியோ ஏர் ஃபைபரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஓகேங்களா, எப்படி பை பண்ணுறது, அதோட ஸ்பீடு என்ன, அதோட காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருந்தோம். நிறைய பேர் ஏர்டெல் ஏர் ஃபைபரை பற்றி சொல்லுங்க ப்ரோ, அது ப்ரைஸ் என்ன, அது எப்படி அவைலபிளாக இருக்கா, அதோட டீட்டெயிலாம் கேட்டுருந்தீங்க. அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஏர்டெல் ஏர் ஃபைபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவ் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோ பார்ப்போம். ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜியோ பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ ஜியோ வந்து மேலே வந்து ஒரு ஆண்டனா வைப்பாங்க. அந்த ஆண்டனால வந்து சிம்னு ஒன்று இருக்கும். அதன் மூலியமா வந்து நமக்கு வந்து கீழே ஒயர் வந்து பிஆர்ஓக்கு போகும். பிஆர்ஓல இருந்து டேரக்டா வந்து ரவுட்டருக்கு போகும். ரவுட்டர்ல இருந்து நம்ம செட் ஆப் பாக்ஸ், வைஃபை எல்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து ஏர்டெல் ஏர் ஃபைபர் வந்து அந்த மாதிரி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறது கிடையாது. மேலெல்லாம் இந்த ஆண்டனா வைக்க தேவை கிடையாது. ஏர்டெல் ஏர் 5G பொறுத்த வரைக்கும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ரவுட்டர் பிளஸ் வந்து டிவைஸ், அதுதான் சரிங்களா. அந்த டிவைஸ்ல வந்து ஒரு சிம் கார்டு போடுற மாதிரி, நம்ம 5G சிம் கார்டு இருக்குல்ல, ஏர்டெல் சிம் கார்டு, அந்த சிம் கார்டு நீங்க இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். ப்ளஸ் வந்து இதுக்கு வந்து பவர் கனெக்ஷன் தேவைப்படும் சரிங்களா. ஜஸ்ட் வந்து ஒரு 12 வோல்ட் அடாப்டர் வந்து பிளக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5G வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணிடும். நம்ம ஆல்ரெடி ஜியோ பார்த்துருப்போம். ஜியோ வந்து 5G மேலே சிக்னல் வைக்கிறோம் இல்லையா. 5G இன்டர்நெட் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கே மட்டும்தான் இவங்க சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ 5G சிக்னல் உங்கள் ஏரியாவில் கிடைச்சா மட்டும்தான் ஜியோ பொறுத்த வரைக்கும் உங்களால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏர்டெல் ஏர் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5G சப்ளை இருக்கும் போதும் நீங்கள் 100 Mbps யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். இல்லை ஸ்விட்ச் ஆயிடுச்சு, 4G சிக்னல் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 4Gக்கு மாறிடுச்சு அப்படின்னாலும் உங்களால் வந்து ஸ்பீடு குறைவாக உங்களால் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஏர்டெல் ஏர் ஃபைபர் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகும், இதில் என்னென்ன ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பிளான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து 40 Mbps வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, 40 Mbps பிளான் வந்து வச்சிருக்காங்க. நீங்கள் 40 Mbps பிளான் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 699 ரூபா வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். 824 ரூபா வருது. மந்த்லி நீங்கள் ரெண்ட் வந்து 824 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து 5 மாசத்துக்கு உண்டான பேமெண்ட் வந்து முன்கூட்டியே வாங்கிடுவாங்க. நீங்கள் 3 மாசம் 4 மாசம் அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. 5 மந்த்துக்கு எடுக்க முடியும், அப்படின்னா 12 மந்த்துக்கு எடுக்க முடியும். நம்ம வந்து 5 மந்த் செலக்ட் பண்ணிக்கிறோம். 824 அப்படியே மல்டிப்ளை 5 மந்த்துக்கு பண்ணீங்க அப்படின்னா 4120 ரூபா வரும். ஓகேங்களா, 4120 வரும். பிளஸ் வந்து இதுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ்னு ஒரு 1000 ரூபாய் எடுக்கிறாங்க. இதுக்கு எதுக்கு 1000 ரூபாய் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் கேட்கறாங்க அப்படின்னு தெரியல. 1000 ரூபாய் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 1000 ரூபாய் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலா வந்து 5120 ரூபா வரும். ஓகேங்களா, 5120 ரூபா இருந்துச்சு அப்படின்னா 40 Mbps ஸ்பீட் வந்து இன்டர்நெட் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 OTT பார்த்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. மெயினான OTT என்னன்னு கேட்டீங்கன்னா ஹாட்ஸ்டார் மட்டும் தான் மெயினான OTT. பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் பிளேன்னு இருக்கு இல்லையா, ஏர்டெல் அவங்களுடைய OTT ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில அதர் லாங்குவேஜ் கண்டென்ட் உள்ள OTTயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 4K ஆண்ட்ராய்ட் செட் ஆப் பாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தாலே ஏர்டெல் ஏர் ஃபைபர் டிவைஸ் பிளஸ் வந்து அந்த 1000 ரூபாய் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வாங்குறாங்க இல்லையா. எனக்கு தெரிஞ்சு இந்த DTHக்காக தான் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல வந்து DTH கனெக்ஷன் பிளஸ் அந்த ஒயர் பிளஸ் வந்து அந்த 4K செட் ஆப் பாக்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷன் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து 550 டிவி சேனல்ஸ் வரைக்கும் பார்த்துக்க முடியும். இதுல வந்து 550 டிவி சேனல்ஸ் சொல்றது அது எல்லா லாங்குவேஜும் சேர்த்து 550 டிவி சேனல்ஸ். தமிழ் சேனல்ஸ் மட்டும் 70 சேனல் இருக்கும். HD சேனல்ஸ் வந்து ஒரு 13 சேனல் பக்கம் வந்துடும். சரிங்களா, டோட்டலா உங்களுக்கு வந்து 5120 ரூபா ஆகும். ஓகேங்களா, 40 Mbps இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம், 550 டிவி சேனல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், OTT எல்லாமே வரும். வந்து இதுக்கு லேண்ட்லைன் கனெக்ஷன் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஏர் ஃபைபருக்கு வந்து லேண்ட்லைன் கனெக்ஷன் கிடையாது. இப்போ ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷன்ல இருந்தா கண்டிப்பா ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஏர் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் லேண்ட்லைன் கனெக்ஷன் கிடையாது. பட் ஜியோ கனெக்ஷன் ஏர் ஃபைபர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து லேண்ட்லைன் வந்து இப்போ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர்டெல் ஏர் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் லேண்ட்லைன் கனெக்ஷன் கிடையாது. இன்டர்நெட் இருக்கும், 40 Mbps, DTH கொடுப்பாங்க, ஒரு 550 டிவி சேனல்ஸ் பார்த்துக்க முடியும். பிளஸ் வந்து OTT சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. சரிங்களா, நீங்க 5120 ரூபா பே பண்றீங்களா, 5 மந்த் வரைக்கும் உங்களால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். 5 மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் டோட்டலா உங்களுக்கு வந்து 824 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே நீங்க ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 100 Mbps பிளான் வந்து வச்சிருக்காங்க. 40 Mbps 100 Mbps தான் இருக்கு. அதுக்கு மேல பிளான் எதுவுமே கிடையாது. 100 Mbps பிளானுக்கு எவ்வளவு கோட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 799 ரூபா கோட் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து 18% GST ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 942 ரூபா வரும். 942 ரூபா இல்லையா, இது வந்து 5 மந்த்துக்கு எடுக்க முடியாது, 6 மந்த்துக்கு எடுக்கணும். ஓகேங்களா, 6 மந்த்துக்கு எடுக்கணும். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசத்துக்கு எடுக்கணும். நம்ம வந்து 6 மந்த்துக்கு செலக்ட் பண்ணிக்கிறோம். 6 மந்த் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 5652 ரூபா வரும். ஓகேங்களா, 942 வந்து மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 5652 ரூபா வரும். இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. டோட்டலா எவ்வளவு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6652 ரூபா இருந்துச்சு அப்படின்னா உங்களால வந்து கனெக்ஷன் எடுத்துக்க முடியும். இது வந்து 100 Mbps வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதுக்கும் பார்த்தீங்கன்னா 10 OTT கொடுத்துருவாங்க. மெயினான OTT என்னன்னு கேட்டீங்கன்னா சன் நெக்ஸ்ட், ஹாட்ஸ்டார், சோனி லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில 10 மெயினான OTT கொடுப்பாங்க. அதர் லாங்குவேஜ் OTTயும் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4K ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நான் சொன்ன மாதிரி DTH மேலே அடிச்சு இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதன் மூலியமா வந்து 550 டிவி சேனல்ஸ் பார்த்துக்க முடியும். நான் சொன்ன மாதிரி 70 தமிழ் சேனல்ஸ் பார்த்துக்க முடியும். HD சேனல்ஸ் வந்து 10க்கும் மேற்பட்ட HD சேனல்ஸ் பார்த்துக்க முடியும். ஓகே, பார்த்தீங்களா 40 MBPS பார்த்தோம், 100 MBPS பார்த்தோம். 40 MBPS ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா 824 ரூபா ரெண்ட் வருது. ஜிஎஸ்டிலாம் சேர்த்து சொல்றேன். 100 MBPSக்கு எவ்வளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 942 ரூபா வருது. சரிங்களா, இவங்க வந்து ஒரு ரவுட்டர் கொடுக்குறாங்களே, இந்த ரவுட்டர் வந்து Wi-Fi 6 ஓகேங்களா, 5 ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. 5 அப்படிங்கிற பட்சத்தில் 25 மீட்டர் வரைக்கும் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இது வந்து 6 அப்டேட் பண்ணியிருக்கனால உங்களால் 45 மீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இது ஓவரால் இது பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சில பர்டிகுலர் சிட்டிக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. எங்கெங்கெல்லாம் 5G கவரேஜ் இருக்குதோ அங்கே மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சொல்ல போனால் இன்னும் தமிழ்நாட்டுக்கே வந்து அவைலபிலிட்டி கிடையாது. அதனால இந்த வீடியோ வந்து இவ்வளோ நாளாக மேக் பண்ணாமல் இருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்ல தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டதுனால தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். இன்னும் தமிழ்நாட்டில் வந்து அவைலபிலிட்டி கிடையாது. இது வந்து இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி, கொல்கத்தா, அப்புறம் ஒரு சில ஏரியாவில் தான் அவைலபிளா இருக்கு. நான் தமிழ்நாட்டுக்கு வரல, வந்தோடனே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். பொதுவாக டெக்னாலஜி வந்து சிட்டிக்குள்ள வளர்றது வந்து வளர்ச்சியே கிடையாது. ஏன்னா சிட்டியில் வந்து ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட ஃபைபர் கனெக்ஷன் இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட சென்னையில் வந்து ஃபைபர் ஒயர் வந்து மாட்டி கழுத்துல ஒருத்தர் கீழே விழுந்து பஸ் டயருக்குள்ள போயிட்டார் இல்லையா, அந்த பைக் போயிருச்சு. ஸோ வந்து சென்னையை பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட ஃபைபர் கனெக்ஷன் இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இதெல்லாம் வந்து ஃபைபர் கனெக்ஷன் வந்து வச்சிருக்காங்க. ஏர் ஃபைபர் பெஸ்ட்டா, ஃபைபர் பெஸ்ட்டா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஃபைபர் தான் பெஸ்ட். ஏன்னா ஃபிளக்சுவேஷன் எதுவுமே இருக்காது, ஒரே ஃபைபர் ஸ்டேபிளா வரும். ஏர் 5G பொறுத்த வரைக்கும் ஃபிளக்சுவேஷன் இருக்கும். இன்டர்நெட் ஏதாவது ப்ராப்ளம், டவர்ல ஏதாவது ப்ராப்ளம்னா ஒர்க் ஆகாம போகும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். பட் வந்து இந்த ஃபைபர் வந்து ஸ்டேபிளா நமக்கு அவுட்புட் கிடைச்சிட்டே இருக்கும். இந்த 5G ஏர் ஃபைபர்லாம் எங்கே கிடைக்கணும் அப்படின்னா வில்லேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ BSNL பிராட்பேண்ட் கனெக்ஷன் கூட இல்லாத வில்லேஜில் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். ஜியோவை பொறுத்த வரைக்கும் எல்லா வில்லேஜ்லையும் 5G கவர் பண்ணிட்டு இருக்கறனால நீங்கள் ஏர் ஃபைபர், ஜியோ ஏர் ஃபைபர் வந்து நீங்கள் இங்கே சென்னையில் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புக் பண்ணி வாங்கிட்டு போய் கூட நீங்கள் ரீலொகேஷன் போய் உங்கள் ஊர் வில்லேஜில் பண்ணிக்கலாம் 5G கிடைச்சிச்சு அப்படின்னா. அதுக்குன்னு ஒரு டெடிகேஷனான ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா, சென்னையில் வந்து ஜியோ ஏர் ஃபைபர் புக் பண்ணிட்டு அதை ஒரு வில்லேஜ் கொண்டு போய் அந்த வில்லேஜில் வந்து ஒரு பாயிண்ட் தான் டவர் கிடைக்கும். ஓகேங்களா, ஜியோ 5G வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும். அது ஸ்டேபிளாக கிடைக்காது. கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் நின்னோம்னா அந்த மாதிரி ஒரு வில்லேஜில் செட் பண்ணி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதான் தமிழ்நாட்டுக்கு இன்னும் அவைலபிள் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு அவைலபிள் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி சிட்டியில் தான் வரும். வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, ஓகே. ஜியோ ஏர் ஃபைபர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது எப்படி வாங்குறது, என்னென்ன பிளான் வச்சிருக்காங்க, இது ஸ்பீட் என்ன, இது ரீலொகேஷன் பண்ண முடியுமா, இது எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் கிளியராக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.